நேத்து ஒருத்தர் பார்த்தோம். இது என்ன படம் தெரியுமா? இது என்ன படம் தெரியுமா? இது என்ன படம் தெரியுமா? என்ன படம்னே தெரியாது. ஆனா இளையராஜாவை பிடிக்காது. இந்த சட்டையில இருக்கிற அத்தனை ஹீரோக்களுக்கும் இளையராஜா அவர்கள் இசையமைத்திருக்கிறார். குழந்தையில இருந்து கேட்டு கேட்டு பழகின நாஸ்டாலஜிக்கான கேசட் இன்னமும் வச்சிருக்கிறேன். இதெல்லாம் என்னுடைய சித்தப்பாவின் கலெக்ஷன். சித்தப்பா மிகப்பெரிய இளையராஜாவுடைய ஃபேன். அதை கேட்டு கேட்டு வளர்ந்த நானும் பின்னால மிகப்பெரிய இளையராஜா ஃபேனா மாறிட்டேன். சினிமா துறைக்கு வந்ததுக்கு அப்புறம் இன்னும் பயங்கரமா நேசிக்க ஆரம்பிச்சிட்டேன். ஏன் தெரியுமா? இளையராஜா அவர்களுக்கு எப்பொழுதுமே பெரிய இயக்குனர், சின்ன இயக்குனர், பெரிய ஹீரோ, சின்ன ஹீரோ, புதுமுகம் அதெல்லாம் கிடையவே கிடையாது. தன்னை நம்பி வந்தவருக்கு நிச்சயம் இளையராஜா இசை போட்டே தருவார். அதுதான் ராஜா. நிறைய பேத்துக்கு அது தெரியாம இண்டஸ்ட்ரியில பல பேத்துக்கு அதனால கோபம் கூட. இன்னைக்கு நான் யாருன்னு குறிப்பிட்டு சொல்ல விரும்பல. பல முன்னணி இசையமைப்பாளர்கள் கதவை கூட நம்மளால தட்ட முடியாது, சாத்திடுவாங்க. பெரிய பேனர், பெரிய ஹீரோ, பெரிய இயக்குனர் என்றால் மட்டும்தான் அவருக்கு கதவு திறக்கப்படும். ஆனா அன்று இளையராஜா அப்படி இல்லை. அதனாலதான் அவர் கொடி பறந்தது. நிறைய புதுமுகங்கள் வாழ்ந்திருக்காங்க, உங்களுக்கே தெரியும் இளையராஜாவோட பாட்டுனால. அதாவது குப்பைக்கு போக வேண்டிய படங்கள் எல்லாம் கோபுரத்தை தொட்டது. இளையராஜா அவர்களின் இசைக்காக மட்டுமே ஜெயிச்ச படங்கள் எத்தனையோ இருக்கு. அந்த மாதிரி உங்களுக்கு பிடித்த பாடல் ஆனா அந்த படம் வெளியே தெரியக்கூடாது, அந்த மாதிரியான ஒரு பாடல் ஞாபகம் வந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. என்ன போல நீங்களும் இளையராஜா அவர்களுடைய ஃபேனா இருந்தா மறக்காம இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. இசை ஞானி என்றுமே ஞானிதான். நன்றி.